கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா ஆபத்து வரும்போது இந்த நாமாவை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். வடக்க ஒரு ராஜா ஆட்சி பண்ணியிருந்தால் அவன் ஆத்துக்காரி பேரு ராணி பேரு குணவதி பாயின்னு பேரு. இப்ப நம்ம ஆண்கள் ஒன்று சொல்லுவா, அது இப்ப சொல்றாளா தெரியலை, அப்பெல்லாம் சொல்லுவா. பையனுக்கு பொண்ணு பார்க்கறேன், எப்படி பார்க்கறேன்னு கேட்பா. அவ சொல்லுவா குணவதியா வரணும்பா. புரியுதோ? வேற ஒன்றும் ஐஸ்வர்யத்தை சொன்னது, நல்ல குணவதியா இருக்கணும் அப்படிதான் சொல்ற வழக்கம். இந்த குணவதி பாயிங்கிற ராணி அவன் ஆண்டு இருக்கா, இவ ராணியா இருக்கா. இவளுக்கு ஒரு வேலைக்காரி, அவன் இவளுக்கு செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு உச்சிக்கு ஹரிநாமா ஜபம் பண்ணான். அவளுக்கு கொடுத்த ரூம்ல உட்காந்து ஒரு நாளைக்கு ராணி அது வழியா போனான். நீ என்ன ஜபிக்கிறாயின்னு கேட்ட. ஹரிநாமாவை. எதுக்கு ஜபிக்கிறாய்? நாம ஜபிச்சா நல்லது, நம்ம ஆத்துக்காரருக்கும் நல்லதுன்னா. அப்ப எனக்கும் உபதேசம் பண்ணுன்னா ராணி. ராணி உபதேசம் வாங்கிட்டு அவளும் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். ஹரி 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 ஹரி. இது அந்த ராஜாவுக்கு பிடிக்கலை. அது என்னாச்சு, இவன் ஜெபிச்சு சனிக்கிழமை அன்னைக்கு பஜனை வைக்க ஆரம்பிச்சுட்டா. அரண்மனையே பஜனை மடம் ஆயிடுச்சு. அவனுக்கு ஏனே இப்படி பண்றாய்னா, நான் உங்களுக்கு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தான் ஹரிபஜனம் பண்றேன் அப்படின்னு. உடனே அவன் கேட்டான், எதுக்கு ஜெபிக்கிறாய்? கஷ்டம் வரும்போது ஹரிய கூப்பிடணும் அப்படின்னு. ஓஹோ அப்படின்ட்டு போயிட்டான். இவன் ஒரு நாளைக்கு தன் மந்திரியோட படகுல போறான். படகு கவுந்துருத்து. இப்போ அவன் தத்தளிக்கிறான். அப்பதான் ஆத்துக்காரி சொன்னது ஞாபகம் வந்தது. அவனுக்கு ஹரின்னு கூப்பிட தெரியல. அவன் தன் பொண்டாட்டிய கூப்பிட்டான். அவளை ஏ குணவதி பாயின்னு கத்தினான். இவள் இப்ப ஹரிய ஜபம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவள் ஹரிய கூப்பிட்டு இருக்கிற போது ஹரி போகிறோம். அவர் அதனால அங்க போனார். ஒரு படகோட்டி மாதிரி குதிச்சார், காப்பாத்தி கரையில சேர்த்தார். இங்க வந்து பார்த்தா இவ ஹரி ஜபம் பண்ணிட்டு இருக்கா. கும்பிட்டான். குணவதி, நான் உன்னைத்தான் கூப்பிட்டேன், ஆரோ வந்து காப்பாத்தினா, ஆரோ இல்லை ஹரிதான் வந்தார் அப்படின்னாங்க. அதுலேருந்து அவன் என்ன பண்ணான், நல்ல பஜனை பாடு, நானும் பாடுறேன். அதுலேருந்து தான் நம்ம குணவதியா வரணும்னு வேண்டிக்கிறோம். சத்சங்கம் வேணும். இந்த மாதிரி பொல்லாத சங்கம் இருந்தால் சூதாடணும் தான் தோணும். பீமன் சொன்னா, அண்ணா முழு செடியை முளையிலேயே வெட்டணும், அது வளர்ந்துருத்துன்னா நம்மளை கொண்டுடும். நான் இப்பவே படையெடுத்துன்னு பாடம் காட்டுவேன். அர்ஜுனன் சொன்னா, தெரியாதவனை நம்ப கூடாது, தெரிஞ்சவனை நம்பாமலும் இருக்கக்கூடாது, விரோதியோட நட்பு கொள்ளக்கூடாது, நட்பு கொண்டவனோட விரோதம் செய்து கொள்ளக்கூடாது. வள்ளுவர் சொல்றார், தேரான் தெளிவும் தெளிந்தாங்கண்ட அறிவுறவும் தீரா இடும்பை தரும். அதுதான் இங்க வெளிப்புத்துறார் சொன்னார். தேரலார் தம்மை தேரலும் தேரினர் தேரலாமையும் என்றும் மாறலாருடன் மலைதலும் மாறுடன் மருவி வாழ்தலும் ஆறலாதன கொண்டு கூறலாதன சொல்வதன் செல்வதன். நகுலன் சொன்னா பீமண்ணா அர்ஜுனண்ணா யோஜனையும் நல்ல யோஜனையும். சகாதேவன் தான் ஞானி. இந்த 5 பேர்ல ஞானம்னா நீங்க ஏதோ விலை கொடுத்து வாங்குறதுன்னு நினைக்காங்க. பகவான் கீதையில சொல்றான், நான் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்துருக்கேன், இந்த அஜ்ஞானம் ஞானத்தை மறைச்சிருக்குன்னா. நம்ம இப்போ பாத்ரூமுக்கு போறோம், பாத்ரூம் வழுக்கிறது, என்ன சொல்றான், பாசம் பிடிச்சிருக்குங்க. இப்போ பாத்ரூம் பாசம் பிடிச்சிருந்தா ப்ளீச்சிங் பவுடர் போட்டோம்னா அது போயிடும். இப்போ நம்மளுக்கும் பாசம் பிடிச்சிருக்கு, அது பகவான் நாமாங்கிற ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் அது போயிடும். அப்போ எல்லாரும் பகவான் நாமாதான்னு சொல்லணும், அதுதான் நல்லது. சகாதேவன் ஞானி. நீங்கள் ஞானம் பிரகாசிக்கணும்னா நாமா சொல்லணும். அது நம்ம வெளியில வஸ்திரங்கள் கட்டிக்கிறது, குளிக்கிறது, இதெல்லாம் உடம்பு தூய்மையா வச்சுக்கிறோம். நல்லா கவனிக்கணும். குளிக்கிறதுனால பக்தி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. குளிக்கிறது எதுக்கு குளிக்கிறோம்னா, துர்நாற்றம் வீசுற உடம்பு, ராத்திரி தூங்கிடும்,
சாஸ்திரம் 3 வேளை குளிக்கணும்னு இருக்கு. குளிச்சுட்டு பூஜை பண்ணணும், நெத்திக்கிட்டுக்கணும். இது எதுக்குன்னா பகவான் வந்து இங்கே குடிக்கொள்ளணும்னா சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ இங்கே சேரில் உட்காடுறோம், சேர் சுத்தமாக இருந்தால் தானே உட்காருவோம். சேர் அசிங்கமாக இருந்தால் தொடச்சுட்டு தானே உட்காருவோம். அது மாதிரி வள்ளுவர் சொல்றார், புறந்தூய்மை நீரால் அமையும். குளிக்கிறதுனால உடம்பு சுத்தமாகும். அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வாய்மைன்னா நாராயணன், பகவான் நாம சொல்றதுனால ஆத்மா சுத்தமாகும். ஆத்மாவை எப்பவும் சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும். அதுக்கு எதுவும் கஷ்டம் துன்பம் வந்துடக்கூடாது, அதுக்கு குற்றம் வந்துவிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆத்மா திடீர்னு இப்படி எதையோ நினைப்போம், இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அப்படிங்கிறப்போ நம்ம குற்றம் வந்துடுறது. அதுக்காக தான் நாமா சொல்லணும். அதுக்குதான் சாப்பிட்ற போது கூட நாமா சொல்லணும். பரிசேஷனம் பண்ணுறோம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். ஏன்னா நாம் குற்றமாக சம்பாதிச்சுடுறோம். கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவியா இது கிரியா விஹீனானாம் கதி கோவிந்த கீர்த்தனம். உண்ணும் சோறும் ஆழ்வார் சொன்னார், பருகும் நீரும் தின்னும் வெத்தலையும் கண்ணனுக்கே, எல்லாம் அவனுக்கு தான். பகவான் கீதையில சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா. ஒரு பூவை போடு, ஒரு பழக்க நைவேத்தியம் பண்ணு. ஒண்ணுமே கிடைக்கலையா, நீ குடிக்கிறதுக்கு ஜலம் நீ இன்னைக்கு 20 ரூபாய்க்கு வாங்குவேன்னு கிருஷ்ணருக்கு தெரியும். அதை வாங்கி அங்கேயே நைவேத்தியம் பண்ணி குடிங்க. தோயம்னா நல்ல ஜலம். இப்படி நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த ஜலத்தை இப்படி விட்டு இப்படியே நைவேத்தியம் பண்ணு, நமக்கும் அது நல்லதாயிடும். ஏன்னா இப்போ ஒரு கவலையா இருக்க, நல்ல ஜலமா கிடைக்கணுமே, அது ஒண்ணு இருக்கே. நாம எதை பண்ணினாலும் நல்லது இருக்கணுமே. அதுதான் சகாதேவன் ஞானி. 2 சாமிகள் போயிட்டு இருந்தா ஒரு ஊர்ல, அது நதி குறுக்கிட்டு, இந்த நதியை தாண்டணும். அங்க ஒரு சின்ன பொண்ணு அழுதுருந்தா. இவர் 2 சாமியார்ல ஒருத்தர் போய் கேட்டார், ஏடி பொண்ணே அழறேன்னு. நான் அக்கறைக்கு போகணும், படகு இல்லை அப்படின்னு, நான் கொண்டு விடுறேன். அவர் உடனே இந்த சாமிகள் என்ன பண்ண, அந்த பொண்ணை இடுப்பில் உட்கார சொல்லி தன்னோட அங்கவஸ்திரத்தை எடுத்து கட்டிண்டு நீஞ்சி கொண்டு விட்டார். அக்கறை இறக்கி விட்டுட்டார். அந்த பொண்ணு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அந்த கூட வந்த சாமியார் கேட்டார், நம்ம எந்த பெண்ணையும் மனசுலையும் தொட மாட்டோம்னு வச்சுருக்கோம், நீ இப்படி ஒரு சின்ன பொண்ணை இடுப்பில் வச்சுக்கிட்டு ஜலத்தில் நீஞ்சிட்டு வந்தியே, இப்போ உன் மனம் கெட்டு போயிருக்காதான்னு கேட்டேன். ஆபத்துக்கு தோஷம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது, நான் கஷ்டப்பட்டதுனால கொண்டு விட்டேன். இல்லை என்ன இருந்தாலும் குற்றம் தான். அப்போ உடனே இந்த தூக்கின்னு வந்த சாமியார் சொன்னார், நான் அப்பவே அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டேன், நீ தான் இன்னமும் சுமந்துட்டே இருக்கீங்க. நீங்க ஆல்ரெடி லெஃப்ட், யூ ஆர் ஸ்டில் கேரிங். மனசும் சொன்ன சுத்தம்னால சுத்தமா இருக்கணும், உடம்பும் சுத்தமா இருக்கணும். அதில் முக்கியம் மனம். சகாதேவன் ஞானி. இந்த மாதிரி ஒரு ராமாயணம் சொல்றவர் தன்னோட குழந்தைய 2 வயசு குழந்தைய கூட்டின்னு போனார். ஒரு ஊருக்கு ராமாயணம் சொல்ற போது திருவிழாங்க, ஒரே கூட்டம். இந்த பலூன் வியாபாரி பலூன் வித்திருந்தார். பலூன் வியாபாரி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நேரம் தானே விற்போம், வயசான ஆளுக்கு நிறையா வைப்பான். அந்த இவர் குழந்தைய வச்சுருக்கவங்க இவர்கிட்ட வந்து பலூனை சாடினாங்க. அப்போ அந்த குழந்தை பலூன் வேணும்னு கேட்டது. நம்ம அது குழந்தையெல்லாம் எப்போவுமே எது இல்லையோ அதைத்தான் கேட்கும். அவன் பச்சை பலூன், சேப்பு பலூன் எல்லாம் ஊதி வச்சிருக்காங்க. அதில் இந்த நீல கலர் பலூன் மட்டும் இல்லை. இந்த குழந்தை அழகு பலூன் வேணும். இப்போ அப்பா எடுத்து போய் எது வேணும்னா, இந்த சேப்பா இல்லை, இந்த பச்சையா இல்லை, இந்த மஞ்சளா இல்லை. இந்த குழந்தை அழுதுயே அழகாய் எனக்கு ஊதா பலூன் வேணும்னு மேலே பார்த்தாரு, இல்லை. பலூன் வியாபாரி கேட்டார், என்ன பார்க்குறேன்? ஊதா பலூன் பார்க்குறேன். அவன் சொன்னான், தட்டியில் இருக்கிறதெல்லாம் ஊதின பலூன், பையில இருக்கிறது தானே ஊதா பலூன். நிறைய அடிச்சுட்டார்.
நேரம் முருகன் சந்திக்கு வந்தார். முருகா, இந்த அவையாருக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டாய். எனக்கு ஊதின பலூன் எது ஊதாத பலூன் எதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. அதனால நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளவு படிச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும். புரியும்? நம்ம யாருமே ஒண்ணு வச்சுக்கோங்க, நம்ம எது இது தெரியும் இது தெரியாது, நான் எல்லாத்துலயும் மேதை அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல புரியாது. நம்ம என்ன என்னத்துல மேதை சொல்லுங்க. நான் ஒரு 40 கொல்லம் முன்னால் தமிழ்நாட்டில் உபன்யாசத்துக்கு போன போது உத்தராத்தில் தங்கி இருக்கேன். இந்த மாமி விதவிதமா நின்று சமைச்சு போடுவாள். ஒரு நாளைக்கு இட்லி போட்டுட்டு மத்தியானம் டிஃபன் போட்டுட்டு ஒரு சட்னி போட்டார். இது என்ன சட்னி சொல்லுமோன்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தேன், விளங்கவே தேங்காய் வச்சிருக்கேன்னு தெரியுது, நான் எதில் வச்சு பண்ணேன்னு புரியலை அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை சாப்பிட்டு பார்த்தேன். அது ஒன்றும் பொட்டுக்களை வச்சால பொட்டுக்களை வைக்கலை, தேங்காய் கொஞ்சமாக வச்சிருக்கா, வேற ஏதோ மெயினாக ஒரு பொருளில் பண்ணியிருக்கா. நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தொகையில் பண்ணலை, தேங்காயோ வேற துவரம் பருப்புலையோ அதுலையோ அதெல்லாம் பண்ணலை. நான் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தேன்னு தெரியலை, புரியலை. என்ன மாமி தெரியலையே? ஓ தெரியலையா? ஆமாம். இந்த மாமி சொல்கிற அந்த சீம கத்திரிக்காய் இருக்கோ சமைச்சோ புரியுதா, அந்த தோலில் பண்ணியிருக்கான். அந்த தோலில் தேங்காயை வச்சு தொகையில் உண்டாக்கிட்டான். கடைசியில நம்ம ஆடாக்கிட்டோம். பார்த்தீங்களா, நீங்க பண்ணிருக்காது பண்ணலை, இதுவுமே பண்ணுவோம். என் பேத்தி இப்படிதான் இருப்பேன், கத்தி விட்டுருவேன். சகாதேவன் தர்மபுத்திரனை கேட்கிறான், உங்களுக்கு ஓலை அனுப்பினது யார்? துரியோதனன். கையெழுத்திட்டிருப்பது யார்? திருதராஷ்டிரன். கொண்டு வந்தது யார்? விதுரன். யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறீர்கள்? தம்பியாகி உன்னிடத்தில். ஓலை அனுப்பியது யார்? துரியோதனன். கையெழுத்திட்டிருப்பது யார்? திருதராஷ்டிரன். சகாதேவா, என்ன திரும்ப திரும்ப இதே கேட்கிறாய்? அண்ணா, ஓலை அனுப்பின துரியோதனனுக்காகவோ, கையெழுத்திட்டிருக்கிற திருதராஷ்டிரனுக்காகவோ, கொண்டு வந்திருக்கிற விதுரனுக்காகவோ, ஆலோசனை கேட்கின்ற எங்களுக்காகவோ நாம் 5 சேர்ந்து சூதாட போக போவதில்லை. வாசலிலே விதி என்ற தேர் காத்து கொண்டிருக்கு. விதினா தெரிஞ்சுக்கோங்க, தீர்மானிக்கப்பட்ட உண்மைன்னு அர்த்தம். விதினா இன்னொரு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, யமன் அர்த்தம். புரியுது? நம்ம சொல்றோம் கடைசியில அவன் விதி அவ்வளவுதான், புரியுது? ஆமா, அவன் என்னால் நமக்கு அல்டிமேட் அவன் தான். யமன் எப்போ வருவான்னு தெரியாது. ஒருத்தர் கேட்டார், யமன் வர்றதுக்குள்ள ராமநாமா சொல்லுவாங்க. யமன் எப்போ வருவான்னு கேட்டார், தெரியாது. விவேகானந்தர் சொன்னார், யமன் எப்போ வரலையோ நீ உயிரோட இருக்கேன்னு அர்த்தம். யமன் வந்துட்டான்னு அவனை கூட்டிட்டு போயிடும். புரியுதோ? அதனால இதை போய் கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. எப்போ வருவார் அந்த நேரத்தில் ராமநாம சொல்லு. புரந்தரதாசர் சொல்றார், யமன் யாருன்னு. ராமன் தான் யமன். ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದೋ ಕೆಡಬೇಡ, ಯಮನೇ ಶ್ರೀರಾಮನು ಸಂದೇಹ ಬೇಡ. ನಂಬಿದ ವಿಭೀಷಣಗೆ ರಾಮನಾದ, ನಂಬದಿಂದ ರಾವಣಗೆ ಯಮನಾದ. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದೋ ನಂಬಿದ ಅರ್ಜುನಗೆ ಮಿತ್ರನಾದ, ನಂಬದಿಂದ ದುರ್ಯೋಧನಕ್ಕೆ ಶತ್ರುವಾದ. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದೋ ಕೇಳಬೇಡ, யமனே ஸ்ரீராமனு சந்தேக ಬೇಡ. இதுக்கு மேல தர்மபுத்திரன் சுந்தாட போனான். பெரியப்பா ராஜா திருதராஷ்டிரன் கூப்பிடுது. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை கூப்பிட்டா போகணும்னு ராஜா ராஜநீதியில இருக்கு. அங்க போய் தர்மம் சொல்றான், சூதாட கூடாது சொல்றான், கேட்கல. எங்க பாரதி சொல்லுவான்,
மாயச்சூதினுக்கே ஐயன் மனம் இறங்கி விட்டான். தாயம் உருட்டலானார். அங்கே சகுனி ஆர்ப்பரித்தான். சூதாட்டத்துக்கு தர்மபுத்திரனே உட்கார்ந்துட்டான். ஒரு பையன் கேட்டான். அவன் துரியோதனன் சொன்ன, எனக்கு பதிலாக எங்க மாமா பகலையே உருட்டுவான், நான் பந்தய பொருளை வைப்பேன்னா. அப்போ ஒரு பையன் சொன்னா, இந்த தர்மபுத்திரர் தப்பு பண்ணார், எனக்கு பதிலாக கிருஷ்ணன் பகலையை உருட்டுவான், நான் பந்தய பொருளை வைப்பேன். கிருஷ்ணன் கையில் பகலையை கொடுத்துருந்தான்னா அந்த சூதாட்டத்தில் தோற்றுருப்பனா அப்படின்னு கேட்டான். அதுக்குதான் ஒருத்தர் விளக்கம் சொன்னார். கிருஷ்ணனை கூப்பிடணுங்கிற தியானம் வந்திருக்குமே, ஆனால் சூதாடவே உட்கார்ந்துருக்க மாட்டான். புரிஞ்சதோ? அருணகிரிநாதர் சொல்றார், சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும். இப்ப நம்மெல்லாம் ஏன் எப்ப தப்பு பண்றோம்? நீங்க என்ன யோசனை பண்ணுவோம்? பகவான் நாமா சொல்ற போதோ, பகவான் நாமா கேட்கிற போதோ, பூஜை பண்ற போதோ, சந்தியாவதனம் பண்ற போதோ நம்ம எந்த தப்புமே பண்றதில்லை. யோசனை படிப்பார். இப்ப நீங்க இருக்கிற நாராயணியம் படிக்கிறேன், பாகவதம் படிக்கிறேன், இப்ப ஸ்லோகம் படிச்சுட்டே சமைக்கிறேன், இதுவும் ஒன்று பண்றேன். அப்ப நம்ம எந்த தப்புமே பண்ணல, சும்மா இருக்கிற போதான் பண்றோம். புரியுது? நீங்க பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 மணி நேரம் கேட்க போகுது. இப்ப நம்ம ஒருத்தரும் இங்க இருக்கிறவா ஒரு குத்தமும் பண்ணல. ஏன்னா பகவத் குணத்தை பேசிட்டு இருக்கோம், கேட்டு இருக்கோம். இதே நீங்க மற்ற நேரம் பாருங்க, அந்த போனை கையில எடுத்தாதான் எல்லா குத்தமும் வருது. அது முந்தையெல்லாம் போன் இருக்கிற இடத்துல போய் பேசினேன். இப்போ போனை எடுத்துன்னு போய் ஓட வேண்டியிருக்கு. டவர் கிடைக்கலை. அவன் வெளியே கேட்க, நீ இப்ப எங்க இருக்கு? நடு ரோட்ல இருக்கு. போனுக்கு 1000 ரூபாய் பணத்தை கட்டிக்கிட்டு நடு ரோட்ல வெயில நின்றுட்டு இருக்காங்க. டவர் கிடைக்கலை. தெரியுமா உங்களுக்கு? இப்ப வேடிக்கை என்னன்னா, அந்த அங்கங்க டவர் போட்டும் டவர் கிடைக்கலை. இதுல என்னடா அந்த டவர் போட்டதுல கஷ்டம்னா, குருவி எல்லாம் செத்து போச்சு. இப்ப குருவியே இல்லை. தெரியுமோ? சிட்டுக்குருவி இல்லை, தவிட்டு குருவி இல்லை, இந்த காக்காயே செத்து போயிடுது. தெரியுமா உங்களுக்கு? காக்காயே இப்ப ரொம்ப கஷ்டம். இப்ப தேவஸ்துக்கு கவசம் பண்ணிட்டு பிண்டத்தை போட்டா காக்கா வரமாட்டேங்குது. இனிமேல் சாஸ்திரிகள் கவசம் பண்ணி வைக்க போற போது ஒரு காக்காயும் பிடிச்சிட்டு போகணும். புரியுது? ஆமா, காக்காயை காணுமே. நமாது மாமி அங்கேயும் தான் காக்காய்க்கு பிண்டத்தை வச்சுட்டு காக்கா வரலன்னா அழகா, இது காக்காயே வரல. உங்க அம்மா இப்படித்தான் இருக்கிற போதும் படிக்கிறா, இப்போ படுத்துறாங்க. அதனால பார்ப்போம். நீங்க நமக்கு இப்ப இந்த செல்போன் வந்ததுல என்னடான்னா, எந்த அளவுக்கு சௌகரியம் இருக்கோ அதை போல 2 பங்கு அசௌகரியம் தான். மற்ற நேரம் தான் பேசுவோம், தேவையான நேரம் நம்ம ஒருத்தரை கூப்பிடுற போது லைன் கிடைக்கும். என்ன பிரயோஜனம்? மீதி தொலைபேசினா இப்ப பேசி தொலைன்னு நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பேசுறத வச்சு, தமிழ்நாட்டுல சம்சாரம்னா பொண்டாட்டின்னு சொல்லுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? சம்சாரிக்கிறதுன்னா என்ன சொல்றீங்க? பேசுறதுன்னு. பேசுறதுன்னு தான் சொல்றேன். இப்ப பொண்டாட்டி பேசிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ண. அதனால தெரிஞ்சுக்கோங்க, இப்ப சூதாடுறதுக்கு தர்மமே உட்கார்ந்துட்டான். பாரதி சொன்னா, மாயச்சூதினுக்கே ஐயன் மனம் இறங்கி விட்டான். ஏன் அவனுக்கு தோல்வி வந்ததுன்னா, இந்த கிருஷ்ண பரமாத்மா ஒரு ரத்தின மாலை கொடுத்தார் ராஜஸ்வியாகும் போது. அந்த மாலையை கழட்டி வச்சார். அது எப்போ போச்சோ செவிலிட்டு எல்லாமே போச்சு. மாடிழந்து விட்டான் தர்மன் மந்தை மந்தையாக, ஆடிழந்து விட்டான் ஆடிழந்து விட்டான். வீடு இருந்த சகுடி பின்னும் அங்கே சொல்வான், நாடு இழக்கவில்லை தர்மா நாட்டை வைத்து. இந்திரபிரஸ்தத்தை பந்தயமா சொன்னான், இழந்தான். எல்லாத்தையும் இழந்தான். சகதேவனை இழந்தான், நகுலனை இழந்தான். சிரிச்சான் சகுனி. நீ ஏன் தெரியுமா நகுல சகாதேவால பந்தயம் சொன்ன? அவாய் மாற்றாந்தாய் குழந்தை தானே. என்ன அப்படி சொல்லிட்டா? இதா அர்ஜுனனை வைக்கிறேன். அர்ஜுனனை இழந்தான், பீமனை இழந்தான், மதி இழந்த தர்மபுத்திரன் தன்னையே இழந்தான். 100 பேரும் சிரித்தார்கள். சகுனி சொல்வான், அவசரப்படாதீர்கள், நமக்கு இன்னும் வெற்றி கிட்டவில்லை. நீ இன்னும் உன் செல்வத்தை பெறலாம், உன்னிடத்திலே இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது. திரௌபதியை பந்தயமா சொல்லுவான்.
திரௌபதியை பந்தயமா சொன்னான். தாயம் உருட்டலானால் சகுனி வென்று விட்டான். ஜெயித்தேன் ஜெயித்தேன் சிரித்தான் துரியோதன். யாரங்கே? சிற்றப்பனே, அன்றைய தினம் பாஞ்சாலன் பெற்ற மகள் பஞ்சபாண்டவரின் ஆவி மகள் யான் சூதிலே பெற்ற விலை மகளை சபைக்கு இழுத்து வாங்கினான். சித்தப்பா எந்திருந்தார். என்ன வாசகம் சொன்னாய் துரியோதனா? பாண்டவர்கள் நாளை பழியை தீர்த்திடுவார். என் பேச்சுக்கு சூதாட்ட மண்டபத்தை கலைத்து விடு என்றார். உன் பேச்சை யாரும் கேட்க மாட்டார்கள். நீ சாப்பிடுவது எங்கே, பேசுவது அவர்கள் பக்கம். நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் அந்து தொட்டு நீயும் எங்கள் அறிவு நாடுகின்றாய். உன்னை சொல்லி குற்றமில்லை, நீ தாத்தாவின் தாசி வயிற்றில் பிறந்தவன் தானே. யாருங்க? என் தேரோட்டி பிராதிகாமி, அவளை சபைக்கு இழுத்து வா. அந்த காலத்து தேரோட்டி ரொம்ப நல்லவன். பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்துட்டான். ஏய், எங்கடா அவள்? இந்த மகாராணி கேட்டாள். என்னடா மகாராணி? தாசி என்று சொல். என்ன கேட்டாள்? இல்ல என்ன முதல்ல தோத்தானா தன்னை தோத்தானா, தன்னை தோத்துட்டு என்ன தோத்தானான்னு கேட்டான்னா. என்னடா இவன் பிள்ளைக்கதைகளை பேசுகிறான்? என் துச்சாசனா, போய் அவளை சபைக்கு இழுத்து வா. துச்சாசனன் போகிறான். திரௌபதி இப்ப எங்க இருக்கா? காந்தாரி அந்த புறத்தில். காந்தாரி என்ன சொல்லி இருக்கணும்? ஏன் துச்சாசனா, போனா அந்த பக்கம், இங்கு பெண்கள் இருக்கிற இடத்தில் வரக்கூடாது என்று சாடி இருக்கணும். அவள் அதை சொல்லல. அப்போது துச்சாதனன் போய் பிடிக்க போகிறான் அவளை. திரௌபதி பேசுவாள். ஏன் துச்சாசனா, என் கிட்டே வராதே. இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன் தாயிடத்திலே எதை சொல்ல மறுப்பளோ, இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன் பெண் குழந்தையிடம் எதை சொல்ல மறுப்பளோ, இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன் கணவனிடத்திலே எதை சொல்ல மறுப்பளோ, அதை உன்னிடத்திலே சொல்லுகின்ற பாவியாகிவிட்டேன். நான் ஓராடை அணிந்த மாதவிலக்குடையாள், பகிஷ்டாஸ்திரி. பகிஷ்டாஸ்திரியை பார்க்கவே கூடாது என்று சொல்ல காந்தாரி பின்னால் போய் ஒளிந்து கொண்டாள். காந்தாரி இவனை தடுக்க வேண்டியவள் திரௌபதியை பார்த்து சொன்னார். திரௌபதி, வந்திருப்பவன் யார்? உன் கணவனோட சகோதரன் தானே. சபையில போய் நீதி கேளுனாலாம். காந்தாரி சொன்னாள். எழுதல வில்லிபுத்தூரார். 100 அயோக்கியர்களை பெற்றவள் சொன்னாள். நான் இருந்து பூவார் குழலி தளர் ஒழுதன் பொழுதும் சிறிது இறங்காள். நீவா என்று அருகிருத்தின் நெடுங்கண் பொழியும் நீர்த்துடையாள். மேவாரல்ல தமர் மேலும் கருத்து விளம்பி வர பாவாய் அஞ்சாதே என்றாள். பல பாதகரை பயந்தாளே நான் வில்லி. தன் தாய் காந்தாரி தன் பக்கத்தில் இருக்கிறாள் என்ற உடனே அவள் கூந்தலை பற்றி தர தர என்று நாயை இழுத்து வருவது போல் வருகிறான். ராஜசூய பத்தினி, ஐவருக்கு மாலை இட்டவள், அண்ணன் மனைவி, தாய்க்கு சமம் என்று தெரியாமல் அவளை தர தர என்று இழுத்து கொண்டு வந்து சபையிலே தள்ளுகிறான். சபையிலே கதறினாள். திருதராட்டனை பார்த்து, மல்லார்த்தின் தோள் மாமாவோ, மாமனே, உனக்கு கண்கள் தெரியவில்லை என்றால் காது கேட்கவில்லையா? உன் மகளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தால் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பியா? மகளுக்கு ஒரு சட்டம், மருமகளுக்கு ஒரு சட்டமா? திரும்பி பார்க்கிறாள் பீஷ்மனை. பிதாமகனே என்று கூப்பிடவில்லை, பாட்டனே என்று கூப்பிடவில்லை, குலத்தந்தையே என்று கூப்பிடவில்லை. என்ன சொல்லி கூப்பிட்டாளாம்? மந்தாகினியாள் முதலாயோ கங்கா புத்திரனே, காங்கேயனே கூப்பிட்டாள். அம்மா கங்கை, பரப்பாவி எல்லாம் நீராடினால் பாவத்தை எடுத்து புண்ணியத்தை தர புண்ணியவதி வயத்துல பிறந்த நீ பாவத்தை பார்த்துருக்கேன் பீஷ்மாச்சாரியார் கதறினார். பெண்ணே 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 நாட்கிறார், ஒன்றும் செய்ய முடியாது பெண்ணே. மகளுக்கு ஒரு சட்டம், மருமகளுக்கு ஒரு சட்டமா என்று கேட்கிறாள். மன்னா, சபையை கலைத்து விடு மன்னா, சபையை கலைத்து விடு. திரும்பி பார்க்கிறாள். துரோணாச்சாரியரை பார்த்தாள். ஆச்சாரியனே, 105 பேருக்கும் பாடசாலையை தான் நடத்தினீரா என்று கேட்டாள். இல்லை பெண்ணே, இந்த ஆச்சாரியனும் பொல்லாத்தனும் சொல்லித்தர மாட்டான் பெண்ணே. விதுரனை பார்த்தாள். காக்காஜி, சித்தப்பா, விதுர நீதினு எழுதினியே, அதில் இதைத்தான் எழுதினியான்னு கேட்டா. விதுரன் கதறினான். இல்லை பெண்ணே, இல்லை பெண்ணே, நாங்கள் தர்மம் தான் சொல்லுவோம் பெண்ணே, அதர்மத்தை சொல்லவில்லை பெண்ணே.
இந்த கஷ்டம் வந்து விட்டதே, சபையை கலைத்து விடு. துரியோதனுக்கு ஒரு நல்ல தம்பி விகர்ணன், அவன் எழுந்திருந்தான். அண்ணா, மந்தி பேச்சில் நியாயம் இருக்கு. எப்ப தர்மண்ணா தன்னை தோற்று விட்டாரோ மன்னியை ஆடுவதற்கு நியாயம் இல்லை. துரியோதனை எங்கிருந்தான். உன்னிடத்தில் யார் யோசனை கேட்டார்கள்? நீ என்ன பெரியவனா? பசுமாட்டை விற்பவன் கன்று குட்டிக்கு தனியாக விலை பேசுகின்ற வழக்கம் இல்லை. பசுமாடும் தர்மபுத்திரனும் ஒன்னாயிடுமா? என்ன பேச்சு? கர்ணன் சொல்லுவான், அவள் புடவையை தூக்கி எறி. துரியோதனன் சொல்லுகிறான், அவள் புடவையை தூக்கி எறி. சபையிலே இருக்கிற மன்னர்கள் எல்லாம் பார்க்கும்படியாக என் தொடையிலே வந்து உட்கார்த்து என்றான். கையிலே பீமன் கதையை எடுத்து விட்டான். கையில எடுத்து, இவன் தர்மபுத்திரன், தர்மபுத்திரன், சகதேவா கொள்ளிக்கட்டையை கொண்டு வா. துருபதன் மகளை திருஷ்டத்யும்னன் உடன்பிறப்பை இருப்பகலை என்றாய், இவருக்கு அடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை. கதிரை வைத்திருந்தான். அண்ணன் கையை கொளுத்திடுவோம், சூதாடின கையை புசிக்கி விடுகிறேன் என்றான். அர்ஜுனன் எந்திருந்தான். மனமாற சொன்னையா பீமண்ணா? ஆரை சொன்னாய்? யாவரும் முன்னே சொன்னார். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி அதனை வெல்லும். தனுவுண்டு அதன் பெயர் காண்டீபம். என்ன பேச்சு? அடிமைகளுக்கு எதற்கு ஆடை? அந்த காலத்துல அடிமை எல்லாம் மேலாடை போட்டுக்கொள்ள மாட்டார்கள், மேல் வஸ்திரம். பஞ்சபாண்டவனால் ஆண்மகன் மேல் வஸ்திரத்தை கழட்டி வைத்தான். திரௌபதி பொம்மநாட்டி, அவள் பகிஷ்டா ஸ்திரீ, ஏக வஸ்திரத்தில் இருக்க. அந்த காலத்துல பகிஷ்டா ஸ்திரீகள் உள்வஸ்திரம் இருக்காது, ஏக வஸ்திரத்தில் இருக்கார். ஸ்திரீகள் இங்க ஒரு முடிச்சு போட்டுத்தான் புடவை கட்டுவார்கள். அதுக்கு பேர் இக்கு முடிச்சுன்னு பேர். காணா போட்டு புள்ளி வைக்கிறோம், அது மாதிரி புடவை கட்டிப்பாடாம். ஏன்னா அது அவிழாமல் இருக்கணும். அந்த காலத்துல பகிஷ்டா ஸ்திரீ எங்கேயோ இருப்பா, யாரும் கிட்டக்க போய் பார்க்கவே மாட்டார்கள். யாரோ குட்டிகள்கிட்ட கொடுத்து சாப்பாடு கொடுப்பார்கள், கிட்டே போய் பார்க்க மாட்டார்கள். அந்த அப்பேற்பட்ட பகிஷ்டா ஸ்திரீயின் பலத்திலே கை வைத்து விட்டார். ஸ்திரீகளுக்கு பலம் என்றாலே இடுப்பு தான். இந்த பலத்திலே கை வைத்தான். பலத்திலே கை வைத்து அவள் புடவையை பிடித்து இழுக்க ஆரம்பித்தான். 5 பேருக்கு மாலையிட்டாள். 5 பேரும் தலை கவிழ்ந்திருக்கிறார்கள். பலத்திலே கை வைத்து விட்டான். அவள் தன் 2 கையையும் ஒரு பக்கம் பிடித்து கொண்டாள், மற்றொரு பக்கம் அவன் பிடித்து இருக்கிறான். பாண்டவர்கள் தலை கவிழ்ந்திருக்கிறார்கள். பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார் போன்றவர்கள் தலை கவிழ்ந்து கதறுகிறார்கள். பலத்திலே கை வைத்து புடவையை பிடித்து இழுக்கிறார். திரௌபதி 2 கையும் பிடித்துக் கொண்டு கதறினாள். கிருஷ்ண துவாரகா வாசி யாதவநந்தனா, ஹே ரமாநாதா, ஹே பிரஜநாதா. 2 கையும் பிடித்து கதறினவள் இனி தன்னால் முடியாது என்று 2 கையும் தலைக்கு மேல் வைத்து, இதப்பலே பிரபு யஜ்ஞபதே யஜ்ஞேஸ்வரா, இதப்பலே அன்றைய தினம் கதராதன் கூப்பிட்டு உடன் வந்து ரட்சித்தையே, இந்த தூணில் இருக்கிறாரா என்றவுடன் பிரகலாதனை ரட்சிக்கவில்லையா? இதப்பலே ஆபத் பாந்தவா, அநாத ரட்சகா, சங்க சக்கர கதாபாணே, துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ட ரட்சமாம் சரணாகதம், ஏ துவாரகா நாதா, ஏ கிரிதாரி, ஏ கோவிந்தா 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 கோவிந்தா, என்னப்பனே காப்பாற்று, என்னப்பனே கிரிதாரி, ஏ துவாரகா நாதா, கோவிந்தா கோவிந்தா. கதறினாள். வண்ண பொற்சேலைகளாம் வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்து கொண்டே இருந்தன. சபை நடுங்கியது. இதுவரைக்கும் தான் நீங்கள் கேட்டது கதை. இனிமேல் தான் வியாக்கியானம். பஞ்சபாண்டவா வனத்துக்கு வந்தார்கள். கிருஷ்ணன் வந்தான் சேவிப்பதற்காக. திரௌபதி சாடினாள் கிருஷ்ணனை. நான் உன்னை 1000 பேர் சொல்லி கூப்பிட்டேனே, வந்தியா நீ? எங்க அப்பா வேடிக்கை பார்த்தான், பர்த்தா 5 பேரும் வேடிக்கை பார்த்தான். ந பிதா ந பிராதா ந பர்த்துகு ந மதுசூதனம்
மதுசூதனா உன் பேரை சொல்லி கூப்பிட்டேனே, தாமோதரா நீ வரலையே, நீயும் அயோக்கியன். இந்த கர்ணன் சிரிச்சானே, வயிறு எரியுதுன்னா. கிருஷ்ணர் மௌனமா இருந்தார். பின்ன திரௌபதிக்கு எப்படி புடவை போச்சு? பெருமாள் வரலை. பெருமாள் அப்ப என்ன பண்ணிட்டான்? கிருஷ்ணன் ருக்மணியோட சூதாடிந்தார். கையில இருந்த பகடக்காய் எடுத்து அப்படி வச்சானாம். அக்ஷயம் புடவை பூச்சான். புரந்தரதாசர் சொல்ற, தர்மபுத்திரன் பகடையை எடுத்தான், புடவை பறி போச்சு. கிருஷ்ணன் பகடையை வச்சா புடவை வந்தது. அக்ஷய பந்து திரௌபதிய மானவ காய்தோ பட்சி வாகன தின ரட்சகனு நீனே சகல கிரக பல நீனே சரசிஜாட்சா. ஏன் பகவான் சபைக்கு வரலை? அதான் சர்ச்சை. வராம எப்படி புடவை வந்தது? ஏன் வரலை? அவன் வந்திருந்தானே புடவை கொடுத்துருக்க மாட்டான். 105 பேர் தலையும் சக்கரத்தை விட்டு எடுத்துருவான். இப்ப அது முக்கியம் இல்லை. பகவான் ஏன் தன்னை கட்டுப்படுத்தி உட்கார்ந்துருந்தான்னா, இந்த 105 பேரும் உயிரோட இருந்தாதான் சண்டை வரும். சண்டை வந்தாதான் பகவத்கீதையும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் வெளியில வரும்னு தன்னை கட்டுப்படுத்தினான். ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம், கோவிந்த நாமம். வில்லிபுத்தூரார் சொல்ற, அவன் தூரஸ்தனா இருந்தாலும் கிட்டி நின்று உதவும். அவ கூட்டா சங்கு சக்கர கதாபாணே, சங்கு வச்சிருக்கே ஊதுன்னா இந்த துச்சாசனம் பயங்கட்டும். அதான் போர்க்களத்துல சங்கு ஊதினான். இவ கேட்டதெல்லாம் யுத்தத்துல பண்ண. சக்கரம் வச்சிருக்கே போடுறாய் வா தலையில. அதுதான் சக்கரத்தை எடுத்து போர்க்களத்துல சூரியனை மறைச்சான். கதாபாணே, கதை வச்சிருக்கியே, அதான் பீமன் கதை மூலமா எல்லாரையும் கொண்டான். பெருமாள் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தினான். போதர் மூலம் புரிஞ்சுதோ? ஏ சங்க சக்கர கதாபாணே துவாரகாநாதா அப்படின்னு கூப்பிட்டார். நான் பிச்சைக்காரனையா கூப்பிடுறேன்னா, துவாரகைக்கு ராஜாவன்னா கூப்பிட்டேன். ராஜா தான் எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க மற்றவாழ்தான் எது கேட்டாலும் இல்லைங்க. ராஜா அப்படி சொல்ல மாட்டானே, அவன் எது கேட்டாலும் கிடைக்கும். அவன்கிட்ட எல்லாமே இருக்கும். எல்லாமே இல்லாட்டாலும் இதை கொண்டு வாங்க மந்திரி எப்படியோ கொண்டு வந்துருவன். உண்டா இல்லையா? அதனால துவாரகாநாதா, ஏன் நான் துவாரகையில இருக்கிற ராஜாவை கூப்பிடுறேன். துவாரகா நிலையா அச்சுதா. அச்சுதா பகவான் நாமால ஒசந்த நாமம். முதல் நாமம் அதுதான். ஆச்சமனம் பண்ற போது அதைத்தான் நாங்கள் பண்றோம். அச்சுதாய நமகா. அச்சுதன்னா அது என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. தன்னை அண்டினவனை கை நழுவ விடாதவன் அவன். பகவான் யாரையும் விடமாட்டான். இந்த அச்சுதன்கிற பதத்திலேருந்து வந்ததுதான் அச்சன்னு. நீங்க சொல்ற அச்சன்னு அப்பாவை. அச்சன் நம்ம அப்பா தான் நம்மளை கைவிட மாட்டான். பிச்சை எடுத்தாவது படிக்க வைப்பன், பிச்சை எடுத்தாவது பொன்குட்டினா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். உண்டா இல்லையா? ஏன்னா அச்சுதன் பேருன்னா வச்சுருக்கேன். அச்சுதன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அச்சன்னு ஏன் கூப்பிடுறேன்னு. அச்சுதன் அந்த பதத்திலேருந்து வந்தது. நிலை துவாரகா நிலையா அச்சுதா. அச்சுதா கோவிந்த கோவிந்த கோவிந்தா. கோவிந்தான்னு உடனே புடவை வர ஆரம்பிச்சுட்டான். எங்க வில்லி சொல்லுவார், பெரிதோர் சொல் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா. பகவான் நாமால வசந்த நாமா கோவிந்தா. காம் விந்ததி, ஜீவன்களாகிய நம்மை ரட்சிப்பவன். பசுவை ரட்சிப்பவன்னா நம்ம எல்லாருமே பசுதான். நம்மை ரட்சிக்க கூடியது. கோவிந்தாக்கு என்ன வியாக்கியானம் தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த கோவில் பூரா இலவம் பஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பஞ்சை விற்றா 2 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பஞ்சுக்கு ஒரு நெருப்பட்டியில் இருக்கிற ஒரு நெருப்பு குச்சி அப்படி கிழிச்சு போட்டோம்னா புசுங்கி போயிடும். அது மாதிரி நம்ம 100 ஜென்மால செஞ்ச பாவம் இலவம் பஞ்சு மாதிரி இருக்காம் நம்மள்கிட்ட.
அதை பொசுக்கிறதுக்கு ஒரே ஒரு நெருப்பு குச்சி. கோவிந்தா, கோவிந்தன் நாம. கோவிந்தா 3 எழுத்து. ஆழ்வார் சொன்னார், மொய்த்த வல்வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பேரால். இந்த 3 எழுத்து சொல்லுங்கிறான். தமிழ்நாட்டில் 3 எழுத்து எதையோ பரப்பி விட்டுட்டான். 3 எழுத்து எது? கோவிந்தா. கோவிந்த கோவிந்த கோவிந்தா. புரந்தரதாசர் சொல்ற, கோவிந்தா நின்ன நாம ಬೇಚಂದ. உன் நாமான கோவிந்தன் நாமா ஒஸ்தி. சாமி தீட்சர் கீர்த்தனையில பாடுற, கோவிந்த நாம சாரம் கஜேந்திர ரக்ஷண தீரம் கோபிகாதி மனோகரம் கர்ப்பித கம்சாதிகரம் கோவர்தன கிரீஷம் ஸ்மராமி அனிஷம். கோவிந்த நாமசாரம். அதுதான் ஆதிசங்கரன் சொன்னார், பஜகோவிந்தம் 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 ஊட்டமதே. கோவிந்தன் நாமாவை சொல்லு. எவன் வரும்போது உன்னோட படிப்பெல்லாம் சித்தியாகாது. நகி நகி ரக்ஷதி டுக்ரிங்கரணி. இப்ப திரௌபதியோட படிக்காதவா உண்டா? திரௌபதி